4 தலைமுறையோட இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடி இருக்கீங்க. ம். இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இப்படி ஒரு சிறப்பான நாள் அமையும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ கடவுளுடைய அனுகிரகத்தான இன்னைய நாள் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவும் 4 தலைமுறைங்கிறது வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். அது ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கான்னா நான் கடவுளுக்கு என்னைக்கும் நன்றி சொல்கிறேன். இப்போ 1950, 60 காலகட்டத்தில் உங்களுடைய பீக் ரொம்ப ஒரு பிஸியா இருந்தீங்க திரைப்படங்கள்ல. அப்போ உங்க கூட பணியாற்றிய எம்ஜிஆர், எம்.ஆர். ராதா, நம்பியார் இவங்கெல்லாம் இப்போ இல்ல. ஆமாம், அவங்க கூட அந்த பணியாற்றிய தருணம் எப்படி இருந்தது? இப்போ அவங்க இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் இந்த நாள்? இப்படியெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? ஆ ஏன்னா அப்போ இருந்த உலகம் வேறு, இப்போ இருக்கிற உலகம் வேறு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இருந்தது நாங்கள் இருந்த நேரம் அது அது கோல்டன் பீரியடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரம். இப்போ இருக்கிறது எங்களுக்கு அதை பற்றியே ஒன்றும் தெரியல. அதனால் இப்போ இருக்கிறத பற்றி எனக்கு சொல்ல தெரியல. முதல்வரை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு இதழில் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தீங்க. ஆமாம், ஏன் சந்திக்கணும்னு தோணுச்சு? என்னன்னே தெரியலைங்க. எனக்கு அவரை பார்க்கணும்னு மனசில் ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் அவர் முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய தரம் பார்த்துருக்கேன், பல இடத்துல எல்லாம் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். ஆனால் முதல்வர் ஆனதுக்கப்புறம் பார்க்கல. அது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பதவியில் இருக்கக்கூடிய, அதாவது என் இப்போ சகோதரன் இல்லை மகன்னு கூட நினைக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்க்கணுங்கிற எண்ணம் என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. பார்க்கணும்னு நினச்சேன், பார்த்துட்டேன். கடவுளை அனுகிரகம் பண்ணிட்டார். நேரில் சந்திக்கும் போது எப்படி இருந்தது? சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. நம்ம பார்க்கணுன்னு நினச்சதை பார்த்துட்டோமேங்கிற ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது. நேரில் பார்க்கும்போது என்னெல்லாம் பேசணும்னு தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, எதுவுமே தோணலை. அவரை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். நான் எதுவுமே என் மனசில் தோணலை, எதுவும் கேட்கணுன்னு நினைக்கல. அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன், பார்த்துட்டேன், அவ்வளவுதான். இப்போ அவர் இல்லை, இப்போ கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் இப்போ போனதுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லணும்னு தோணி இருக்கும்ல உங்களுக்கு? இல்லை எதுவுமே இல்லை சொல்லலைங்களா? இல்லை, நான் பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன். அப்புறம் என்ன தோண போகுது? ஒன்றும் சார் என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை. அவர் என்ன சொன்னார்ன்னு எனக்கு தெரியாது. நான் தான் பார்த்துக்கிட்டே இருந்தேனே, எனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியல.